அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த புண்ணிய பூமியான ராமேஸ்வரத்திற்கு நம் அனைவரும் கூட ஆண்டவனுடைய சாட்சியாக இங்கே வந்திருக்கின்றோம். காரணம், நம் அனைவருக்குமே தெரியும், தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பது நமக்கு தெரியும். மத்தியிலே நம்முடைய பாரதமாக வர வேண்டும் என்பதும் நமக்கு தெரியும். அதற்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அனைத்து தலைவர்களும் கூட இந்த மேடையின் மீது அமர்ந்திருக்கின்றார்கள். வருகின்ற 6 மாதமும் கூட நாம் அனைவருமே கடுமையாக உழைக்க வேண்டிய காலம் அது. 2024 மோடி அவர்கள் மறுபடியும் வரும் பொழுது இன்னும் வேகமாக, இன்னும் அதிகமாக 400 எம்பிக்களை தாண்டி பாராளுமன்றத்திலே மோடி அவர்கள் அமரும் பொழுது தமிழக புதுச்சேரியிலிருந்து 40 எம்பிக்கள் சென்றிருக்க வேண்டும் என்பதற்காக நாம் அனைவருமே இங்கே கூடியிருக்கின்றோம். சகோதர சகோதரிகளை, புதிய இந்தியாவினுடைய இரும்பு மனிதராக இருக்கக்கூடிய நம்முடைய உள்துறை அமைச்சர், கூட்டுறவுத்துறை அமைச்சர், பெருமை மிகுந்த திரு அமித்ஷாஜி அவர்கள் நமக்காக நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்திருக்கின்றார்கள். அவருடைய கையிலே இந்த யாத்திரை துவங்கப்பட இருக்கிறது. 168 நாட்கள் நடக்கக்கூடிய இந்த யாத்திரை ஒரு வேள்வியாக, ஒரு தவமாக, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தலைவனும் தொண்டனும் அனைவரும் இது நம்முடைய யாத்திரையாக, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் தொண்டர்களும் இது நம்முடைய யாத்திரையாக, ஒரு வேள்வியாக, சங்கல்பமாக என் மண் என் மக்கள் யாத்திரையை நாமல் இன்று துவங்க இருக்கின்றோம். சகோதர சகோதரிகள், இதற்கு நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருமே இங்கே வந்து தங்களுடைய அன்பை பொழிந்திருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் மீது, பிரதமரின் மீது, நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜியின் மீது, நம்முடைய தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டாஜி அவர்கள் மீது இருக்கக்கூடிய அன்பை இங்கே வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். என்னுடைய பேச்சு என்பது அவர்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக என்னுடைய பேச்சு இருக்கும். வருகின்ற காலத்தில் நிறைய பேசுவோம். இன்று அமித்ஷாஜி அவர்கள் உங்களிடம் பேசுவதற்காக வந்திருக்கின்றார்கள். அதிக நேரம் அவர்களுக்கு வேண்டும். இந்தியாவுடைய வரைபடத்திற்கு முன்பு என்ன நடக்கிறது, என்ன நடக்க இருக்கிறது என்பதை அமித்ஷாஜி அவர்கள் நமக்கு சொல்லுவார். அதற்கு முன்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக, எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சார்பாக, முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சார்பாக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோடிக்கணக்கான தொண்டர்கள் சார்பாக, அதனுடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் ஆர்பி உதயகுமார் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார். நம் அனைவரின் சார்பாக அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து, அதே போல் இங்கே வந்திருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய ஊழல் என்கின்ற வார்த்தை கொஞ்சம் கூட கரைபடியாத ஒரு சட்டைக்கு சொந்தக்காரர், தந்தையை போல தமிழக மக்களுடைய அன்பையை முழுமையாக பெற்றவர் அண்ணன் GK வாசன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து, புதிய தமிழகம் கட்சியினுடைய நிறுவன தலைவர், ஊழலுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய அன்பு அண்ணன் டாக்டர் K கிருஷ்ணசாமி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவருக்கும் இந்த நேரத்தில் மிக உறக்கமாக நம்முடைய மோடி அவர்களுடைய புகழை பாடக்கூடியவர் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள். அவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர், 2014 ஒரு நாளும் நரேந்திர மோடி அவர்களை தூக்கி பிடித்து தமிழகம் முழுவதுமே வரம் வரக்கூடிய அண்ணன் தேவநாதன் யாதவ் அவர்கள், அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, புதிய நீதி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் AC சண்முகம் அவர்கள் மோடி அவர்களுக்காக அயராது பாடுபட்டு முன்னாள் எம்பியாக இருந்து 2 முறை பாராளுமன்றத்தில் போட்டியிட்டு சொற்ப ஓட்டளவில் வெற்றி வாய்ப்பு இழந்து மறுபடியும் மோடி அவர்களுக்காக களத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் AC சண்முகம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, ஐயா பாரிவேந்தர் MP அவர்கள் சார்பாக இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் அண்ணன் ரவி பச்சமூத் அவர்கள் வந்திருக்கின்றார். மிக அற்புதமாக பேசினார். எதற்காக மோடி அவர்கள் 3வது முறை வர வேண்டும் என்று தன்னுடைய முழு ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, தேசிய தேவர் பேரவையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் திருமாறன் அவர்களுக்கு இந்த பகுதியில் அறிமுகம் தேவையில்லை. உறக்கமாக பேசக்கூடிய கருத்துக்கு சொந்தக்காரர் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து, உழவர் உழைப்பாளர் கட்சி, ஒரு விவசாயிகளுக்கான கட்சி, மோடி ஐயாவிற்காக தொடர்ந்து குரல் கொடுத்து தமிழகத்தில் நின்று கொண்டிருக்கிறது. அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் செல்லமுத்து அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்கள் நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கின்றார்கள். அவருக்கும் நன்றிகளை தெரிவித்து, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் அண்ணன் மணிகண்டன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, தேமுதிக அதனுடைய தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்
இன்று தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து தன்னுடைய பிரதிநிதியை இங்கே அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். அண்ணன் அவர்கள் மேடையில் இருக்கின்றார்கள். அவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, சகோதர சகோதரிகளே, மேடையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் இல்லை என்றால் நாம் யாருமே இங்கே அமர்ந்திருக்கின்ற வாய்ப்பு இல்லை. மிக கடினமாக உழைத்து மாநில தலைவராக இருந்த பொழுது வேல் யாத்திரையை வேள்வியாக எடுத்து 20 ஆண்டுகள் கழித்து நம்முடைய சட்டமன்றத்திலே 4 எம்எல்ஏக்களை கொடுத்துவிட்டு ஒரு ஆற்றல் மிகுந்த அமைச்சராக இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் எல் முருகன் அவர்களே, நம்முடைய சட்டமன்ற அவைத்தலைவராக இருக்கக்கூடிய திருநெல்வேலியினுடைய எம்எல்ஏ அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களே, தேசிய பொதுச் செயலாளர் வழிகாட்டுதலுக்குரிய மரியாதைக்குரிய அண்ணன் சிடி ரவிஜி அவர்களே, இணை பொறுப்பாளர் அண்ணன் சுதாகர் ரெட்டிஜி அவர்களே, செயற்குழு உறுப்பினராக இருந்து முன்னாள் மாநில தலைவர், முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்து நம்ம எல்லாம் இணைத்து பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்னும் வளர்வதற்கு அறுபாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, தர்ம போராளியாக இருந்து பாரதிய ஜனதா கட்சி எங்கேயும் கூட தடம் பெறலாமல் தர்மத்தின் வழியிலே செல்வதற்கு உறுதுணையாக நிற்கக்கூடிய அண்ணன் ஹெச் ராஜா அவர்களே, தேசிய மகளிர் அணியினுடைய தலைவியாக இருந்து மிக அற்புதமாக செயலாற்றி தமிழகத்தில் நம் அனைவரும் கூட பெருமை கொள்ளும்படியாக ஒரு அற்புதமான பணியை சென்று கொண்டிருக்கக்கூடிய கோயம்புத்தூர் தொகுதியினுடைய எம்எல்ஏ அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களே, மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய எல்லா துணைத் தலைவர்களே, இந்த யாத்திரையினுடைய பொறுப்பாளர் அண்ணன் KS நரேந்திரன் அவர்களே, எல்லா செயலாளர்களே, எல்லா பொதுச் செயலாளர்களே, எல்லா அணி பிரிவினுடைய தலைவர்களே, மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் மறுபடியும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாவட்ட தலைவர் அண்ணன் தரணி முருகேசன் அவர்கள் நம்முடைய பாராட்டுக்குரியவர். ஒரு அற்புதமான ஒரு யாத்திரைக்கு துவக்க விழாவாக இந்த மேடையில் அற்புதமான கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட தலைவர் அண்ணன் தரணி முருகேசன் அவர்களே, சகோதர சகோதரிகளே, 1893ஆம் ஆண்டு சுவாமி விவேகானந்த அவர்கள் கால்நடையாக கன்னியாகுமரியிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு கால்நடையாக இங்கே வந்தார். ராமநாதபுரம் மன்னர் பாஸ்கர் சேதுபதி அவர்களுடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு இங்கே இருந்து சிக்காகோ மாநகருக்கு சென்று வேர்ல்டு பார்லிமெண்ட் ஆஃப் ரிலீஜனில் நம்முடைய இந்து மதத்தினுடைய பெருமையை உலகம் தெரியும் அளவுக்கு பறைசாற்றி பேசினார். அது முடிந்து 4 ஆண்டுகள் கழித்து 1897 ஜனவரி 26ஆம் தேதி இதே மண்ணிற்கு முதலாக வந்து தன்னுடைய காலை இங்கே வைத்தார். இங்கே இருந்து சில கிலோமீட்டர் இருக்கக்கூடிய குந்துக்களில் அவர் தரை இறங்கிய பிறகு அவர் பேசிய முதல் வார்த்தையை உங்களுக்கு நான் நினைவூட்ட விரும்புகின்றேன். மிக நீண்ட இரவு விலகுவது போல் தோன்றுகிறது, மிக கடுமையான துன்பம் கடைசியாக முடிவுக்கு வந்திருக்கிறது, பிணம் போல் கிடந்த உடம்பு விழிப்பது போல் உள்ளது. இந்த நேரத்திலே ஒரு குரல் நம்மை நோக்கி வருகிறது, உறுதியான மிகவும் தெளிவாக அது வருகிறால உயிரிழந்த நிலையில் இருக்கும் எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் உயிர் துடிப்பை தருகிறது. பாரத தாய் ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து விழிக்கின்றாள். அவள் விழித்து வருவதை குருடனும் குதர்க்கவாதிகளும் காண முடியாது. அவளை யாரும் இனி தடுக்க முடியாது. பாரத தாய் இனி தூங்கப் போவது கிடையாது. விவேகானந்தர் அவர்கள் 1897 சொன்னார், from now on our Bharat Mata is not going to sleep again. She is awoken with the spirit of renaissance. நரேந்திர மோடி அவர்கள் 2014 ஆட்சிக்கு வந்த பிறகு நரேந்திர தத்தா என்கின்ற விவேகானந்தர் சுவாமி அவர்கள் சொன்ன வாக்கியத்தை மெய்ப்பட வைத்திருக்கின்றார். உண்மையாலும் மெய்யாலும் நம்முடைய பாரத தாய் நீண்ட உறக்கத்திலிருந்து தூங்கி எழுந்திருக்கின்றார். உலகம் முழுவதுமே மோடிஜி ஆட்சியிலே கிடைக்கக்கூடிய பெருமை அதற்கு சாட்சி. எங்கே சென்றாலும் கூட இந்தியாவுடைய பெருமையை, பாரத அன்னையினுடைய பெருமையை உலகம் முழுவதுமே பெருமையாக பறைசாற்றி கொண்டிருக்கின்றார். ஐநா சபையிலிருந்து அமெரிக்க அதிபரிலிருந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் கூட இந்தியாவை நோக்கி பார்க்கின்றது. புதிய இந்தியாவை நோக்கி பார்க்கின்றது. இந்தியாவினுடைய வளர்ச்சியை பார்க்கின்றது. கோடிக்கணக்கான மக்களை கோரப்பிடி, பசி என்கின்ற கோரப்பிடியிலிருந்து மேலே கொண்டு வந்திருக்கின்றது. கோடிக்கணக்கான மனிதர்களுக்கு முதலாக ஒரு வீட்டை கட்டி கொடுத்திருக்கின்றது. கோடிக்கணக்கான மனிதர்களுடைய இல்லத்திலே முதலாக ஒரு LPG சிலிண்டர் சென்றிருக்கிறது. கோடிக்கணக்கான மனிதர்களுக்கு முதலாக இந்திய அரசு அவர்களோடு இருக்கிறது என்கின்ற உண்மையை உறக்க நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லி இருக்கின்றார். எல்லாவற்றையும் தாண்டி சகோதர சகோதரிகளே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு சாமானியம், இஸ் a common man. இப்போது இந்திய ஜனநாயகத்தில் நடக்கக்கூடிய ஆட்சி என்பது சாமானியர்களுடைய ஆட்சி. காமன் மேனுக்கு ஒரு காமன் மேனாக நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி டெல்லியிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள். சாதாரண ஒரு மனிதன் 1950 குஜராத்திலிருந்து பிறந்து வந்து 2023 நம் அனைவரையும் கூட
9 ஆண்டுகளிலே பெருமைப்படுத்தியிருக்கின்றார்கள் என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர். ஆனால் இன்னைக்கு நாம் அனைவரும் கூட இந்த என் மண் என் மக்கள் யாத்திரை துவங்கும் பொழுது ஒரு கேள்வியை கேட்க இருக்கின்றோம். பாரத தாய் விழித்தெழுந்து விட்டால் தமிழ் தாய் விழித்தெழுந்திருக்கின்றார்களா என்கின்ற கேள்வியை, ஒரு நியாயமான கேள்வியை மேடையில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் அனைவரும் கூட இந்த நேரத்தில் கேட்கின்றார். தமிழகத்தில் உண்மையாலும் தமிழ் இனத்திற்கு மரியாதை இருக்கிறதா? நம்முடைய கலாச்சாரத்திற்கு மரியாதை இருக்கிறதா? ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி நடக்கிறதா? ஒரு சாமானியன் அரசிலே பங்கேற்க முடியும் என்கின்ற நம்பிக்கை ஒரு சாமானிய தமிழனுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அரசு என்பது ஒரு குடும்பம் சார்ந்ததாக, அவர்கள் கொள்ளையடிப்பதற்கு மட்டும்தான் ஒரு அரசு இயந்திரம் இருக்க வேண்டும் என்று இருக்கிறதா? அப்படித்தான் இருக்கிறது. பாரத தாய் தூங்கி எழுந்து நம்மை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கின்றார். இந்த நேரத்தில் நாம் அனைவரும் கூட நம்முடைய தமிழ் தாயை நம்மோடு அழைத்து செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இந்த என் மண் என் மக்கள் யாத்திரை இருக்கிறது. அதை உணர்ந்துதான் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அனைத்து தலைவர்களும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களும் மேடையின் மீது அமர்ந்திருக்கின்றார்கள். சகோதர சகோதரிகளை, இது ஒரு நீண்ட நெடிய வேள்வி. பாரத பிரதமர் அவர்கள் சொல்லுவார்கள், எந்த வேலை செய்தாலும் கூட ஒரு ஸ்பிரிட் ஆஃப் சங்கல்பில் செய்யுங்கள். எந்த வேலையை செய்தாலும் கூட ஒரு சங்கல்பவாதியாக அதை செய்யுங்கள். சாதாரண பொதுமக்களை கௌரவப்படுத்தக்கூடிய வகையிலே செய்யுங்கள் என்று சொல்லுவார். இந்த யாத்திரை என்பது இது மாநில தலைவருடைய யாத்திரை கிடையாது, அண்ணாமலையினுடைய யாத்திரை கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொண்டனுடைய யாத்திரை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஆசீர்வாதத்தோடு நடக்கக்கூடிய இந்த யாத்திரை. நம் அனைவரும் கூட பட்டி தொட்டி எல்லாம் ஒரு வீட்டிற்கும் கூட ஏறி இறங்க வேண்டிய காலம் நமக்கு இருக்கிறது. சகோதர சகோதரிகளை, ஏற வேண்டும், இறங்க வேண்டும், மக்களிடம் பேச வேண்டும். மோடி அவர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனைகளை பட்டி தொட்டி எல்லாம் எடுத்துச் சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. தமிழகத்திற்கு மட்டும் 9 ஆண்டுகளிலே 10,76,000 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு வந்திருக்கிறது. எந்த ஆட்சியிலும் வராத ஒரு பணம் இது. எந்த ஆட்சியிலும் வராத திட்டங்கள் இங்கே வந்திருக்கிறது. எல்லாவற்றையும் தாண்டி பிரைம் மினிஸ்டர் மோடிஜி இஸ் a தமிழியன் at heart. இந்தியாவிலே இதுவரை யாராவது ஒரு பிரதமர் தமிழராக இல்லாமல் இருந்த யாராக இருந்தாலும் கூட நம்முடைய இனத்தையும் நம்முடைய கலாச்சாரத்தையும் நம்முடைய புகழையும் இந்த அளவுக்கு உயர்த்தி பிடித்திருக்கின்றார் என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. சகோதர சகோதரிகள், 1000 ஆண்டுகளிலே தமிழ் மக்களுக்கு கிடைக்காத பெருமை இந்த 9 ஆண்டுகளிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருக்கின்றார். ஐநா சபையிலிருந்து உலகம் முழுவதுமே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று ஆரம்பித்து நம்முடைய திருக்குறளை பட்டி தொட்டி எல்லாம் எடுத்து சென்று உண்மையாலும் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தை கௌரவப்படுத்தி இருக்கின்றார். உலகத்தினுடைய தொன்மையான பழமையான மூத்த மொழி என்று சொல்லுகின்றார். அந்த மூத்த மொழியினுடைய அழகு என்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய 195 நாடுகளிலும் கூட தமிழ் மொழியை பற்றி தெரிய வேண்டும் என்று நினைக்கின்றார். திருக்குறள் என்பது தமிழகத்தில் மட்டும் நாம் படிக்கக்கூடிய ஒரு பொது நூலாக இருக்கக்கூடாது, உலகத்தில் அனைவரும் படிக்கக்கூடிய ஒரு பொது நூலாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். அதனால்தான் செம்மொழி ஆய்வு நிறுவனத்திற்கு உத்தரவு போட்டிருக்கின்றார், திருக்குறளை 100 மொழியிலே மொழிபெயருங்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழிக்கும் திருக்குறளை எடுத்துச் செல்லுங்கள். சகோதர சகோதரர்கள், இதுவரை திருக்குறள் 23 மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அவர் கிரேட் திருக்குறள் இஸ் டிரான்ஸ்லேட்டட் இன்டு 23 languages across the world. அது பாரத பிரதமருடைய கனவு. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் திருக்குறளை தீர்வு இருக்கிறது என்று சொல்லுகின்றார். ஆனால் திருக்குறளுக்கு இங்கு இருக்கக்கூடியவர்கள் உரை எழுதியிருக்கின்றார். ஆனால் திருக்குறளை எடுத்துச் செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லை. சகோதர சகோதரிகள், அதனால்தான் இந்த என் மண் என் மக்கள் என்கின்ற யாத்திரை ஒரு வேள்வி யாத்திரை நமக்கு தேவைப்படுகிறது. அடுத்த 168 நாட்கள் அனைத்து இடத்திற்கும் செல்வோம். அடுத்து நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் ஒரு புத்தகத்தை வெளியிட இருக்கின்றார். மோடி என்ன செய்தார் என்கின்ற புத்தகம். அந்த புத்தகம் 1 கோடி புத்தகத்தை தமிழகம் முழுவதுமே அனைத்து குடும்பத்திற்கும் நாம் எடுத்துச் செல்ல இருக்கின்றோம். அந்த புத்தகத்தில் எல்லாமே இருக்கு, இல்லாத எதுவும் கிடையாது. தமிழ் மொழிக்கு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் செய்த பெருமை. எத்தனை பயனாளிகளை இங்கே கொண்டு வந்திருக்கின்றோம். மேடையின் மீது 6 பயனாளிகள் வந்திருக்கின்றார். எல்லாரும் கேட்கிறாங்க, மோடிஜியினுடைய முகவரி என்ன? மோடிஜியினுடைய முகவரி ரைஸ்னாகில் கிடையாது. தி அட்ரஸ் ஆஃப் மோடிஜி இஸ் நாட் த பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ். அட்ரஸ் ஆஃப் மோடிஜி இஸ் நாட் த ரைஸ்னா ஹில். தி அட்ரஸ் ஆஃப் மோடிஜி இஸ் த ஹவுஸ் ஆஃப் எவ்ரி பெனிஃபிஷியர். மோடிஜியினுடைய முகவரி என்னவென்றால், அவருடைய ஆட்சியிலே திட்டங்கள் மூலமாக எல்லா குடும்பமும் சிறப்படைந்திருக்கிறது. ஒரு குடும்பத்தினுடைய விலாசம் தான், ஒரு குடும்பத்தினுடைய முகவரி தான் மோடிஜியினுடைய முகவரி. தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான இல்லத்தினுடைய முகவரி, இட் இஸ் த ரெசிடென்ஷியல் அட்ரஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி. அதை இந்த 6 மாத காலத்திலே அனைத்து இடத்திற்கும் நாம் எடுத்துச் செல்ல இருக்கின்றோம். சகோதர சகோதரிகள், கூட்டணி தலைவர்கள் பேசினார். நம்முடைய கூட்டணியை பொறுத்தவரை நிரந்தரமாக இருக்கக்கூடிய பிரதமர் நம்மிடம் இருக்கின்றார். 10வது ஆண்டு, இன்னும் 5 ஆண்டு, இன்னும் 5 ஆண்டு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்.
ஆனால் இந்தியா என்கின்ற கூட்டணி இருக்கிறது சகோதர சகோதரிகள். சின்ன குழந்தைங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இந்தியான்னு சொல்ல மாட்டாங்க. I.N.D.I.A மிஸ் அப்படிம்பாங்க. அதை போன்ற I.N.D.I.A என்கின்ற கூட்டணியை வைத்துக்கொண்டு திங்கட்கிழமை நிதிஷ்குமார் அவர்கள் பிரதமர், செவ்வாய்க்கிழமை மம்தா பானர்ஜி அவர்கள் பிரதமர், புதன்கிழமை கேசிஆர் பிரதமர், வியாழக்கிழமை தாக்கரே பிரதமர், வெள்ளிக்கிழமை இன்னொரு புதுசாக சேர்ற ஒரு பிரதமர். நீங்கள் கேட்கல ராகுல் காந்தி பேரை ஏன் சொல்லலேன்? ஏன்னா சனி ஞாயிறு பிரதமர், அப்போ தான் கவர்மெண்ட் லீவு. சனி ஞாயிறுக்கு பிரதமராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியை கொண்டு வந்து I.N.D.I.A என்கின்ற அலையன்ஸ். நம்மை பொறுத்தவரை இந்தியாவை தன்னுடைய மூச்சாக, தன்னுடைய டிஎன்ஏவாக, தன்னுடைய கருவாக, தன்னுடைய இரத்தமாக, தன்னுடைய சதையாக, தன்னுடைய எலும்பாக, தன்னுடைய செல்லாக வைத்துக்கொண்டு 10 ஆண்டுகளாக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மறுபடியும் 5 ஆண்டுகள் வர வேண்டும். அவருடைய பெருமை இந்த பார் முழுவதுமே செல்ல வேண்டும். உலகத்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கும் தெரிய வேண்டும். அதான் பிரதமர் அவர்கள் டெல்லியிலே பேசினார். 3வது முறை பிரதமராக வந்து அமரும் பொழுது உலகத்தினுடைய 3வது பெரிய பொருளாதார நாடாக நாம் இருக்கின்றோம் என்று. சகோதர சகோதரரே, நம்முடைய வாழ்க்கையில் இதை பார்க்கத்தான் போகின்றோம். மறுபடியும் நாம் நிறைய பேசுவோம், நம்முடைய தலைவர்கள் பேசுவார்கள். அமித்ஷாஜி அவர்கள் நமக்காக டெல்லியிலிருந்து வந்திருக்கின்றார். நிறைய விஷயங்கள் பேச இருக்கின்றார். அவர் பேசி முடித்த பிறகு இந்த யாத்திரை இங்கிருந்து அவர் துவங்கி வைக்கின்றார். அதுவரை நீங்கள் எல்லாம் அமைதியாக சங்கல்பமாக இருக்க வேண்டும். இது ஒரு தவம், இது ஒரு வேள்வி. தமிழக அரசியலை மாற்றக்கூடிய சக்தி இந்த யாத்திரைக்கு இருக்கிறது, இந்த மண்ணுக்கு இருக்கிறது, இந்த புண்ணிய பூமிக்கு இருக்கிறது. எல்லாவற்றையும் தாண்டி உங்களுக்கு இருக்கிறது சகோதர சகோதரிகளே. அதனால் அவர் பேசி முடிக்கும் வரை அமைதியாக இருந்து இந்த யாத்திரையிலே, இந்த புனித மண்ணிலே உங்களுடைய பாதமும் பட வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. கடைசி வரை இருந்து இந்த யாத்திரையை துவக்கி வைத்து இந்த யாத்திரையில் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களோடு நீங்கள் நடந்துவிட்டு பத்திரமாக உங்களுடைய இல்லங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற அன்போடு வலியுறுத்தி வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து இது ஒரு வெற்றி யாத்திரையாக மாற்றி காட்டிய நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, भारत माता की। भाई ऐसी आवाज नहीं चलेगी, இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. दोनों हाथ उठाइए। 24 के चुनाव जीतने के संकल्प की मुट्ठी बींचिए। 2024ஆம் ஆண்டு தேர்தலை வெற்றி பெறுவதற்கான கையை உயர்த்துங்கள். और प्रचंड आवाज से बोलिए, भारत माता की, भारत माता की। आज जिनके नेतृत्व में एन मन एन मक्कल यात्रा की शुरुआत हो रही है, ऐसे मेरे प्रिय भाई और तमिलनाडु भारतीय जनता पार्टी के अध्यक्ष के अन्नामलाई जी, अन्नामलाई जरा आगे आओ। सभी लोग अन्नामलाई के लिए जोर से स्वागत में ताली बजाइए। இன்று என் மண் என் மக்கள் என்கின்ற நடைப்பயணத்தை தொடங்கவிருக்கின்ற என்னுடைய அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களே, डॉक्टर एल मुरुगन जी, श्री आर.बी. उदय कुमार जी, एआईडीएमके के नेता, श्री सी.टी. रवि जी, भारतीय जनता पार्टी के राष्ट्रीय महासचिव, श्री पी. सुधाकर रेड्डी जी, यहाँ के हमारे प्रभारी, श्री ए.सी. षणमुगम जी, अध्यक्ष न्यू इंडिया जस्टिस पार्टी, श्री जी.के. वासन जी, तमिल मनीला कांग्रेस पार्टी के नेता, श्री टी. देवनाथन यादव जी, अध्यक्ष इंडिया मक्कल कालवी मुनेत्र कड़गम, श्री वी. जॉन पांडियन जी, श्रीमती वानती श्रीनिवासन जी, श्री पौन राधाकृष्णन जी, श्री नयनार नागेंद्रन जी, मंच पर बैठे हुए एनडीए का नेतृत्वगण और आज रामेश्वरम की रामनाथ स्वामी की भूमि पर आए हुए मेरे प्यारे भाइयों और बहनों, वणक्कम, नमस्कार। தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அங்கம் வகிக்கின்ற
மேடையிலே அமர்ந்திருக்கின்ற என்னுடைய அன்பு நண்பர்கள், எல்லா கட்சி தலைவர்கள் அவர்களே, இங்கே ராமநாத சுவாமியினுடைய स्वामी- அருளாசையை பெறுவதற்காக வந்திருக்கின்ற மக்களே, ओ नाम छोड़ दो, नाम छोड़ दो, खाली नाम छोड़ दीजिए, बाकी का बोलिए। भाई और बहनों, सबसे पहले मैं दुनिया की सबसे प्राचीन भाषा तमिल में बोल नहीं सकता हूं, इसलिए आप सबसे क्षमा मांगता हूं। உலகத்தின் மிக பழமையான மொழியாகிய தமிழ் மொழியிலே உங்களிடத்திலே பேச முடியாததற்காக முதலில் உங்களிடத்திலே நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். भारत की परंपरा, भारत की महान संस्कृति, हमारे धर्म और हमारी साझी विरासत के समागम जैसे रामेश्वरम की इस पवित्र धरती को मैं प्रणाम करता हूं। இந்த ராமேஸ்வர பூமியானது இந்தியாவின் இந்து மதத்தின் நம்முடைய பாரம்பரியத்தின் சின்னமாக விளங்குகிறது. இந்த பூமியின் மக்கள் அனைவருக்கும் நான் என் இருகரம் கூப்பி வணக்கம் தெரிவிக்கிறேன். मित्रों, आज रामनाथ स्वामी के सानिध्य से हमारे नेता अन्नामलाई जी एन मन एन मक्कल यात्रा लेकर तमिलनाडु भर में पैदल चलने के लिए निकल रहे हैं। ராமநாத சுவாமி அவருடைய அருளாசியின் கூட எடுத்துக்கொண்டு நம்முடைய பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் நடைப்பயணம் செல்லவிருக்கிறார். मित्रों, ये एन मन एन मक्कल यात्रा केवल राजनीतिक यात्रा नहीं है। அன்பு நண்பர்களே, இந்த என் மண் என் மக்கள் நடைப்பயணமானது வெறும் அரசியல் சார்ந்த நடைப்பயணம் அல்ல. एन मन एन मक्कल यात्रा महान तमिल भाषा को पूरी दुनिया में पहुंचाने की यात्रा है। என் மண் என் மக்கள் நடைப்பயணம் இந்த பழமையான தமிழ் மொழியை உலகம் முழுவதும் கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு நடைப்பயணமாகும். एन मन एन मक्कल यात्रा तमिल संस्कृति को कश्मीर से कन्याकुमारी और कलकत्ता से लेकर सोमनाथ तक पहुंचाने की यात्रा है। இந்த என் மண் என் மக்கள் என்கின்ற நடைப்பயணம் தமிழகத்தின் இந்த கலாச்சாரத்தை பண்பாட்டை காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரை, கல்கத்தாவில் இருந்து சோமநாத் வரை கொண்டு செல்லும் ஒரு நடைப்பயணமாகும். एन मन एन मक्कल यात्रा महान तमिल संस्कृति को पूरे भारत के 130 करोड़ लोगों के मन में सम्मान पैदा करने की एक कवायद है। இந்த என் மண் என் மக்கள் நடைப்பயணம் இந்திய நாட்டின் 130 கோடி மக்களின் மனதிலே ஒரு மரியாதையை ஏற்படுத்துவதற்காக நடத்தப்படுகின்ற ஒரு நடைப்பயணம். एन मन एन मक्कल यात्रा तमिलनाडु को परिवारवाद से मुक्त करने की यात्रा है। என் மண் என் மக்கள் நடைப்பயணம் தமிழகத்திலிருந்து குடும்ப ஆட்சியை ஒழிப்பதற்காக செய்யப்படுகின்ற ஒரு நடைப்பயணம். एन मन एन मक्कल यात्रा तमिलनाडु को भ्रष्टाचार से मुक्त कराने की यात्रा है। என் மண் என் மக்கள் நடைப்பயணம் தமிழ்நாட்டை ஊழலிலிருந்து விடுவிப்பதற்காக செய்யப்படுகின்ற ஒரு நடைப்பயணம். एन मन एन मक्कल यात्रा तमिलनाडु के कानून और व्यवस्था को अच्छा बनाने का एक प्रयास है। இந்த என் மண் என் மக்கள் நடைப்பயணம் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற சட்டம் ஒழுங்கை சீர்படுத்துவதற்காக செய்யப்படுகின்ற ஒரு நடைப்பயணம். और एन मन एन मक्कल यात्रा तमिलनाडु में भ्रष्टाचार के युग की समाप्ति कर कर विकास का युग, गरीब कल्याण का युग शुरू करने की यात्रा है। ஊழல்வாதிகளை ஒழித்து ஏழை மக்களின் நலத்தை
பேணுகின்ற ஒரு அரசினை உருவாக்குவதற்காக செய்யப்படுகின்ற ஒரு நடைப்பயணம் இந்த என் மண் என் மக்கள் நடைப்பயணம். आप थोड़ा लिख कर बोलिए तो गलती नहीं होगी. मित्रों, इस यात्रा में हमारे युवा नेता अन्ना मलाई जी वाहन के द्वारा 10,000 किलोमीटर और पैदल 700 किलोमीटर की पद यात्रा कर तमिलनाडु की हर विधानसभा में जाने वाले हैं. இன்று இந்த நடைப்பயணத்தை தொடங்கி 700 கிலோமீட்டர் தூரம் நடந்து தமிழ்நாட்டிலே உள்ள 234 தொகுதிகளையும் நம்முடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நடக்கவிருக்கிறார். इस महान तमिलनाडु के हर जिले में, हर असेंबली में हमारे प्रिय प्रधानमंत्री नरेंद्र मोदी जी का संदेश लेकर जाने वाले हैं. இந்த தமிழ்நாட்டிலே இருக்கின்ற ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு அசெம்பிளி தொகுதியிலும் நம்முடைய பிரியத்திற்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் செய்தியை கொண்டு செல்லவிருக்கிறார் தன்னுடைய நடைப்பயணத்தின் மூலமாக திரு அண்ணாமலை அவர்கள். एमजी रामचंद्रन और महान जयललिता के गरीब कल्याण के मंत्र को गांव-गांव तक पहुंचाने के लिए हमारे नेता जाने वाले हैं. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் ஜெயலலிதா ஆகியோரின் ஏழைகள் நலத்திட்டங்களை மீண்டும் கொண்டு வருவதற்காக இந்த நடைப்பயணத்தை செய்கிறார் நம்முடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள். मित्रों, एन मन एन मक्कल यात्रा के माध्यम से हमारे प्रदेश अध्यक्ष जी अन्नामलाई जी महान तमिल भाषा, महान तमिल संस्कृति, तमिल साम्राज्यों का इतिहास, तमिलनाडु के देश की समृद्धि में योगदान और प्रदेशवाद की जगह सबको साथ लेने वाला मोदी जी के राष्ट्रवाद को तमिलनाडु में प्रस्तापित करने जा रहे हैं. பாஜகவின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய இந்த நடைப்பயணத்தின் மூலமாக பாரம்பரியம் மிக்க தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் மேலும் வளப்படுத்தி நம்முடைய பிரதமர் அவர்களின் செய்தியை தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களிடமும் கொண்டு சேர்க்கவிருக்கிறார். मोदी जी ने हमेशा तमिल भाषा, तमिल संस्कृति और तमिल नेताओं के उद्गारों को समग्र विश्व में अनेक मंचों से दुनिया के सामने रखा है. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ் மொழியின் பழமையை, சிறப்பினை உலகத்தின் பல்வேறு மேடைகளில் சென்று முழங்கி இருக்கிறார். यूनाइटेड नेशन में सबसे पहले विश्व की सबसे पुरानी तमिल भाषा में बोलने वाले प्रधानमंत्री हमारे नरेंद्र मोदी जी है. ஐக்கிய நாடுகள் சபையிலே உலகத்திலேயே மிகவும் பழமையான மொழியாகிய தமிழ் மொழியை பற்றி பேசியது நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். यथु मऊ रेया वरुमक लीर समग्र दुनिया एक है. ये G20 का घोषवाक्य तमिलनाडु संस्कृति से है. ये समग्र विश्व के सामने यूनाइटेड नेशन की जनरल असेंबली में नरेंद्र मोदी जी ने कहा है. G20 அதனுடைய கூட்டங்கள் எல்லாம் இப்போது நாட்டிலே நடக்கிறது. அதன் முத்திரை வாசகமான யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற வாசகத்தை நரேந்திர மோடி அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையிலே முழங்கினார். अपनी फ्रांस यात्रा के दौरान मोदी जी ने महान संत तिरुवल्लुवर की प्रतिमा के निर्माण की घोषणा की है. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருவள்ளுவரின் சிலை நிறுவப்படும் என்பதையும் அறிவித்திருக்கிறார்கள். तमिल के साथ साथ देश के हर राज्य की भाषा को गौरव दिलाने के लिए 11 दिसंबर को राष्ट्रीय भाषा दिवस घोषित कर
सुब्रमण्यम भारती को महान श्रद्धांजलि हमारे नरेंद्र मोदी जी ने दी है। மகாகவி பாரதியார் அவர்களின் பிறந்த தினமாக டிசம்பர் 11ஆம் நாள் இந்திய தேசிய மொழிகள் தினமாக அறிவித்து அவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்மை பெருமைப்படுத்தி இருக்கிறார். उत्तरी श्रीलंका में तमिल संस्कृति और इतिहास को संरक्षित करने के लिए प्रधानमंत्री जी ने 120 करोड़ रुपया खर्च कर जापना सांस्कृतिक केंद्र की घोषणा की है। வட இலங்கையில் தமிழ் மக்களின் பாரம்பரியத்தை காப்பதற்காக 120 கோடி ரூபாய் செலவிலே அங்கே ஒரு கலாச்சார மையத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்திருக்கிறார்கள். काशी तमिल संगमम और तमिल सौराष्ट्र संगमम से तमिल संस्कृति को उत्तर भारत और पश्चिम भारत में पहुंचाने का काम हमारे नेता नरेंद्र मोदी जी ने किया है। காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியின் மூலமும் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியின் மூலமும் தமிழின் பெருமையை வடக்கிலும் இந்தியாவின் மேற்கிலும் பரப்பியவர் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். पपुआ न्यू गिनी गए मोदी जी, वहां उन्होंने तिरुकुरल का वहां की भाषा में भाषांतर कराकर वहां बसे हुए लोगों के लिए एक नई संस्कृति के जुड़ाव की शुरुआत की है। பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பப்புவா நியூ கினியா நாட்டிற்கு சென்றார். நமது திருக்குறளை அந்த நாட்டு மொழியிலே மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறார். இதன் மூலம் அந்த நாட்டு மக்கள் ஒரு மாபெரும் பாரம்பரியத்தின் கலாச்சாரத்தை பற்றி தெரிந்து கொள்கிறார்கள். और अभी अभी नए पार्लियामेंट के भवन के उद्घाटन में सेंगोल को स्थापित कर तमिल संस्कृति को पार्लियामेंट में सम्मान देने का काम हमारे नेता नरेंद्र मोदी जी ने किया है। இப்போது மிகச் சமீபத்தில் பாராளுமன்றத்தில் செங்கோலை ஸ்தாபித்ததன் மூலம் தமிழ் கலாச்சாரத்தின் தமிழ் பண்பாட்டின் பெருமையை நம்முடைய பாராளுமன்றத்தில் புதிய பாராளுமன்றத்தில் அரங்கேற்றி இருக்கிறார் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். मोदी जी ने इस 9 साल में जातिवाद, परिवारवाद, तुष्टीकरण और प्रदेशवाद की जगह पॉलिटिक्स ऑफ परफॉर्मेंस के पॉलिटिक्स की स्थापना की है। பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 9 ஆண்டுகளில் ஜாதிவாதம், குடும்ப ஆட்சி, ஊழல் ஆட்சி ஆகியவற்றிற்கு எதிராக தன்னுடைய பணியை முடுக்கிவிட்டிருக்கிறார். मित्रों, विपक्ष का गठबंधन 10 साल तक यूपीए की सरकार चली, कांग्रेस डीएमके की सरकार चली। 10 साल में 12 लाख करोड़ से ज्यादा घपले, घोटाले, भ्रष्टाचार किया। எதிர்க்கட்சிகளின் கூட்டணி, பழைய யூபிஏ கூட்டணி 10 ஆண்டுகள் ஆட்சியிலே இருந்தது. 12,000 கோடி அளவிற்கு ஊழல் செய்திருக்கிறது. मित्रों, मैं आज कांग्रेस पार्टी और तमिलनाडु के मुख्यमंत्री स्टालिन जी को कहना चाहता हूं, नाम बदलने से कुछ नहीं होता। जैसे ही आप जनता के सामने जाते हो, लोगों को 2G घोटाला याद आता है। நான் இன்று ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். காங்கிரஸ் கட்சிக்கும் தமிழகத்தின் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். जैसे ही आप जनता के सामने जाते हो, कॉमनवेल्थ घोटाला याद आता है। நீங்கள் மக்களிடத்திலே உங்களுடைய வாக்குகளை கோருவதற்காக செல்லும் போது உங்களுடைய 2G தான் நினைவுக்கு வரும். உங்களுடைய காமன்வெல்த் போட்டிகளில் நீங்கள் செய்த ஊழல் தான் நினைவுக்கு வரும். जब भी आप जनता के सामने जाते हो, कोयला घोटाला जनता को याद आता है। எப்போதெல்லாம் நீங்கள் மக்களிடத்திலே வாக்கு சேகரிக்க செல்லுகிறீர்களோ அப்போதெல்லாம் அவருக்கு
அவர்களுக்கு கரியிலே நீங்கள் செய்த ஊழல் தான் நினைவுக்கு வரும். जब भी आप जनता के सामने जाते हो, आज भी चॉपर स्कैम याद आता है. எப்போதெல்லாம் நீங்கள் மக்களிடத்திலே வாக்கு சேகரிக்க செல்லுகிறீர்களோ அப்போதெல்லாம் அவர்களுக்கு ஹெலிகாப்டர் ஊழல் தான் நினைவுக்கு வரும். जब भी आप जनता के सामने जाते हो, सबमरीन घोटाला भी याद आता है. எப்போதெல்லாம் நீங்கள் மக்களிடத்திலே ஓட்டு கேட்க செல்லுகிறீர்களோ அப்போதெல்லாம் நீங்கள் செய்த அந்த ஊழல்கள் தான் அவர்களுக்கு நினைவுக்கு வரும். जब भी आप जाते हो, अंतरिक्ष में इसरो घोटाला भी जनता को याद आता है. இஸ்ரோ நிறுவனத்திலே நீங்கள் செய்த அந்த விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திலே நீங்கள் செய்த அந்த ஊழல் தான் மக்களுக்கு ஞாபகத்திற்கு வரும். मित्रों, ये यही टोली है जिसने धारा 370 हटाने का विरोध किया था. இந்த கூட்டணி தான் அரசியல் சட்ட திருத்தம் 370 மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது, நீக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது. मैं आज इस जनता को, तमिलनाडु की महान जनता को पूछने आया हूं, कश्मीर हमारा है या नहीं है. நான் இங்கு இந்த தமிழ்நாட்டு மக்களிடத்திலே ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். காஷ்மீர் இந்தியாவுடையதா, நம்முடையதா இல்லையா? சொல்லுங்கள். जोर से बोलिए, है या नहीं है. धारा 370 हटानी चाहिए या नहीं हटानी चाहिए. मोदी जी ने धारा 370 हटाई. ये डीएमके और कांग्रेस पार्टी भारतीय जनता पार्टी का विरोध करती थी. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த 370 சட்ட திருத்தம் அதனை நீக்கினார்கள். அப்போது காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் அதனை எதிர்த்தது. मित्रों, मुझे बताओ, देश को आतंकवाद से मुक्त करना चाहिए या नहीं करना चाहिए. நண்பர்களே சொல்லுங்கள், நாட்டை தீவிரவாதத்திலிருந்து விடுவிக்க வேண்டுமா வேண்டாமா? जब मोदी जी ने आतंकवाद पर लगाम लगाने के लिए सर्जिकल स्ट्राइक और एयर स्ट्राइक किया, ये यूपीए वाले इसका विरोध कर रहे थे. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்காக சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், ஏர் ஸ்ட்ரைக், 2 விமானம் மூலம் தாக்குதல் நடத்திய போது இந்த யூபிஏ கட்சிகள் தான் அதனை எதிர்த்தது. मित्रों, आज मैं तमिल जनता को ये भी याद कराने आया हूं, यही कांग्रेस यूपीए के शासन में ही तमिलों का नरसंहार श्रीलंका में हुआ था. நண்பர்களே, மேலும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் இப்போது சொல்ல விரும்புகிறேன். இதே யூபிஏ அரசாங்கம்தான் இலங்கையில் தமிழர்கள் அழித்து ஒழிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தார்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும். इन्होंने के समय में ही तमिल मछुआरों की दुर्दशा जो हुई, इसके जिम्मेदार डीएमके और कांग्रेस पार्टी है. இவர்களுடைய ஆட்சி காலத்திலே தமிழக மீனவர்கள் பட்ட கஷ்ட நஷ்டங்கள், துன்பங்கள் இவற்றிற்கெல்லாம் காரணம் யூபிஏ அரசாங்கமும் திராவிட முன்னேற்ற கழகமும் தான். मित्रों, ये विपक्ष का जो टोला है वो भारत का विकास नहीं करना चाहता है, अपने परिवार का विकास करना चाहता है. இந்த எதிர்க்கட்சி கூட்டணி நாட்டை வளர்க்க வேண்டும் என்று நினைக்கவில்லை, அவர்களது குடும்பத்தை வளர்க்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். सोनिया गांधी को, राहुल गांधी जी को प्रधानमंत्री बनाना है. சோனியா காந்தி அவர்களுக்கு ராகுல் காந்தியை பிரதமராக்க வேண்டும் என்ற ஆசை. स्टालिन जी को, उदयनिधि को मुख्यमंत्री बनाना है. ஸ்டாலினுக்கு உதயநிதி அவர்களை முதல் மந்திரியாக்க வேண்டும் என்ற விருப்பம். लालू जी को, तेजस्वी को मुख्यमंत्री बनाना है. லாலு பிரசாத் யாதவ் அவர்களுக்கு பீகாரில் தேஜஸ்வி அவர்களை முக்கிய மந்திரியாக ஆக்க வேண்டும் என்ற விருப்பம். ममता दीदी को अपने भतीजे को मुख्यमंत्री बनाना है. மம்தா அவர்களுக்கு அவருடைய மருமகனை மேற்கு வங்கத்தின் முதல்வராக ஆக்க வேண்டும் என்ற எண்ணம். और उद्धव ठाकरे जी को अपने बेटे को मुख्यमंत्री बनाना है.
மகாராஷ்டிரத்தில் உத்தவ் தாக்கரே அவர்களுக்கு அவருடைய மகனை முதல்வராக்க ஆக வேண்டும் என்ற விருப்பம். वो भारत और तमिलनाडु को एम्पावर करना नहीं चाहते, वो अपने बेटे भतीजे बेटियों को एम्पावर करना चाहते हैं. இவர்கள் இந்தியாவையோ அல்லது தமிழ்நாட்டையோ வலுப்படுத்த வேண்டும் என்று நினைக்கவில்லை. தங்களுடைய மகனையோ மகளையோ அல்லது மருமகனையோ வளப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். मोदी जी अकेले ऐसा नेता है जो दिन रात 24 घंटे में 20 घंटे तक भारत कल्याण की तमिलनाडु को आगे बढ़ाने की बात सोचते हैं. நரேந்திர மோடி அவர்கள் மட்டுமே நம் நாட்டில் இருக்கின்ற ஒரே தலைவர். இந்த நாட்டையும் தமிழ்நாட்டையும் வளப்படுத்த வேண்டும், நலத்திட்டங்களை வழங்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்திலே வாழ்கின்ற ஒரு தலைவர். मित्रों, ये तमिलनाडु में जो अभी सरकार चल रही है, देश की सबसे करप्ट सरकार अगर कहीं पर है तो ये डीएमके सरकार है. அன்பு நண்பர்களே, தமிழ்நாட்டிலே இப்போது நடக்கின்ற ஒரு அரசாங்கம் ஊழல் மிகுந்த ஒரு அரசாக இருக்கிறது. நாட்டிலேயே உலகிலேயே ஊழல் மிகுந்த அரசாக இருக்கிறது. अपने मंत्रिमंडल के एक मंत्री करोड़ों रुपए के घोटाले में ईडी ने अरेस्ट किए. शर्म आनी चाहिए स्टालिन जी आपको. आज भी जेल में होने के बावजूद आपने उसको मंत्री बनाकर रखा है. உங்களுடைய மந்திரி சபையிலே ஒரு மந்திரி ஊழல் வழக்கிற்காக கைது செய்யப்பட்டு இன்று கூட ஜெயிலில் இருக்கிறார். இப்போதும் நீங்கள் அவரை உங்களுடைய மந்திரி சபையிலே மந்திரியாக தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் வெட்கப்பட வேண்டும் ஸ்டாலின் அவர்களே. मुझे बताइए, जो जेल में है वो मंत्री रह सकता है क्या? ஜெயிலில் இருப்பவர் மந்திரியாக நீடிக்கலாமா? சொல்லுங்கள். जोर से बोलिए. उनका इस्तीफा लेना चाहिए या नहीं लेना चाहिए? அவர் ராஜினாமா செய்திருக்க வேண்டாமா? சொல்லுங்கள். मगर स्टालिन जी नहीं ले सकते. ஆனால் ஸ்டாலின் அவரது ராஜினாமாவை ஏற்க மாட்டார். क्योंकि उनके भय है कि इस्तीफा लिया तो सारे राज सारे सस्पेंस वो खोल देंगे. ஏனென்றால் அவர் ராஜினாமா கடிதத்தை அவரிடத்திலிருந்து வாங்கினால் அவர் எல்லா ரகசியத்தையும் வெளியே சொல்லிவிடுவார். इसलिए वो इनका इस्तीफा नहीं ले सकते. இதனால் தான் அவர் அவரிடத்திலிருந்து ராஜினாமாவை பெற மறுக்கிறார். मगर मैं आपको बताता हूं स्टालिन, हमारे नेता अन्नामलाई ने सिर्फ एक ट्वीट किया और आपकी डीएमके सरकार की नींव हिल गई. नींव. எங்களுடைய பாரதிய ஜனதாவின் மாநில தலைவர் கே அண்ணாமலை அவர்கள் ஒரே ஒரு ட்வீட் போட்டால் உங்களுடைய ஆட்சிக்கு பூகம்பம் ஏற்படுகிறது. और करोड़ों रुपए की घोटाले वाली फाइल तमिलनाडु की 8.5 करोड़ जनता के सामने आ गई. அவர்கள் செய்த பல கோடி ரூபாய்க்கான ஊழல் இப்போது தமிழக மக்களின் முன்னால் வெளிவந்திருக்கிறது. अब एक ट्वीट से आपकी इतनी दिक्कतें बनी है. अब अन्नामलाई 10,000 किलोमीटर की यात्रा लेकर निकले हैं. आपका क्या होगा? இந்த ஒரு ட்வீட்டின் மூலமாக நிலநடுக்கம் ஏற்படுகிறது என்றால் 10,000 கிலோமீட்டர் நடக்கப் போகிறார் எங்களுடைய தலைவர். அப்போது உங்களுக்கு என்ன ஆகும்? யோசித்து பாருங்கள் ஸ்டாலின் அவர்களே. मित्रों, ये सरकार अवैध शराब माफियाओं की सरकार है. இந்த ஆட்சி ஊழல் பேர்வழிகளின் ஆட்சி, குற்றம் புரிவோர்களின் ஆட்சி. ये सरकार रेत माफियाओं की सरकार है. இந்த அரசு ரேட் மாஃபியாவின் ஒரு அரசாக இருக்கிறது. ये सरकार तमिलनाडु इलेक्ट्रिसिटी जनरेशन एंड डिस्ट्रीब्यूशन निगम के घोटाले वाली सरकार है. இந்த அரசு தமிழ்நாடு மின் பகிர்வான கழகத்திலே ஊழல் செய்திருக்கின்ற ஒரு அரசு. ये सरकार गरीब विरोधी सरकार है.
ஏழை மக்களுக்கு விரோதமாக செயல்படுகின்ற ஒரு அரசு இது. 500 से ज्यादा वादे स्टालिन ने अपने घोषणा पत्र में किए थे, मैं आज याद कराने आया हूं. क्या हुआ वो वादों का? உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் வாக்குறுதியிலே ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் என்ன ஆயிற்று? वो वादे पूरे करने की जगह आपने समग्र तमिलनाडु को शराब और नस्ली दवा और गांजों के व्यापार में डुबो दिया है. உங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு பதிலாக தமிழ்நாட்டு மக்களை, தமிழ்நாட்டை மருந்துகள், கெட்ட மருந்துகள் அவர்களுக்கு அளிப்பதன் மூலம் மிகப்பெரிய ஊழலை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். आंकड़े लिखना जरा, मैं कुछ भी कर बोलूं. मित्रों, मैं आज डीएमके और कांग्रेस के नेताओं को पूछने आया हूं. 2004 से 14 केंद्र में आपकी सरकार थी. आपने कितना रुपया तमिलनाडु के विकास के लिए दिया? நான் காங்கிரசிடமும் திராவிட முன்னேற்ற கழகத்திடமும் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். 10 ஆண்டுகள் நீங்கள் மத்தியிலே உங்கள் கூட்டணி ஆட்சியிலே இருந்தது. அந்த காலத்தில் தமிழகத்திற்கு நீங்கள் எத்தனை ரூபாய் நிதி ஒதுக்கியிருந்தீர்கள்? मैं आज आपका हिसाब लेकर आया हूं. இன்று உங்களுக்கு நான் அந்த கணக்கை தருகிறேன். 2004 से 14 में डिवोल्यूशन ग्रांट में आपने 9,49,000 करोड़ रुपया दिया. நீங்கள் 2004-2014 டெவல்யூஷன் கிராண்ட் என்ற அந்த வகையிலே உங்களுக்கு 9,49,000 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. भारतीय जनता पार्टी की सरकार ने इससे 3 गुना पैसा देने का काम भारतीय जनता पार्टी ने किया. பாரதிய ஜனதா கட்சியின் அரசு இந்த தொகையை 3 மடங்கு உயர்த்தி தந்திருக்கிறது. मित्रों, ग्रांट इन एड में भी 4.5 गुना पैसा भारतीय जनता पार्टी के नेता नरेंद्र मोदी जी ने भेजा है. கிராண்ட் இன் எய்ட் என்ற வகையிலே தமிழ்நாட்டிற்கு 4.5 மடங்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. मुझे बताओ, ये पैसा तमिलनाडु के गांवों तक पहुंचा है क्या? இந்த தொகையெல்லாம் தமிழகத்தின் கடைக்கோடி கிராமம் வரைக்கும் சென்றிருக்கிறதா என்பதை நீங்கள் சொல்லுங்கள். पहुंचा है क्या? मित्रों, ये पैसा डीएमके के भ्रष्टाचार की भेंट चढ़ गया. இதோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு துறையிலும் தன்னுடைய ஊழலை அதிகமாக செய்து கொண்டே வருகிறது. हमारी एनडीए सरकार ने रोडवेज में 45,000 करोड़ रुपया दिया. எங்களுடைய என்டிஏ அரசாங்கம் 45,000 கோடி ரூபாய் சாலை அபிவிருத்திக்காக தந்திருக்கிறது. चेन्नई मेट्रो के लिए 73,000 करोड़ रुपया दिया. சென்னை மெட்ரோ ரயிலுக்காக 73,000 கோடி ரூபாய் தந்திருக்கிறது. तमिलनाडु में रेलवे के लिए मेट्रो के अलावे 30,000 करोड़ रुपया दिया. மெட்ரோ ரயில் தவிர பிற ரயில்வே திட்டங்களுக்காக 34,000 கோடி ரூபாய் தந்திருக்கிறது. और 2 वंदे भारत एक्सप्रेस चेन्नई मैसूर और चेन्नई कोयम्बटूर शुरू की. 2 வந்தே பாரத் ட்ரெயின்கள் சென்னையிலிருந்து மைசூர் வரை ஒன்று, சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் வரை ஒன்று இங்கே தொடங்கப்பட்டிருக்கிறது. पीएलआई में तमिलनाडु में इलेक्ट्रॉनिक्स मैन्युफैक्चरिंग में हजारों करोड़ का इन्वेस्टमेंट आया. डिफेंस कॉरिडोर बनाकर हजारों करोड़ रुपए का इन्वेस्टमेंट लाया और 11 मेडिकल कॉलेज नरेंद्र मोदी सरकार ने देने का काम किया है. மின்னணு சாதனங்கள் உற்பத்தியிலே 100 கோடி ரூபாய் முதலீடை கொண்டு வந்திருக்கிறது. ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி செய்வதற்கான தொழில்துறையிலே 1000 கோடி ரூபாய் முதலீடை கொண்டு வந்திருக்கிறது. அதோடு இன்னும் பல திட்டங்களை இங்கே
என்டிஏ அரசு கொண்டு வந்திருக்கிறது. 11 மருத்துவக் கல்லூரிகளையும் கொண்டு வந்திருக்கிறது. और मित्रों, गरीब कल्याण के लिए 46 लाख किसानों को हर साल 6,000 रुपीस देने का काम नरेंद्र मोदी सरकार ने किया. ஏழைகளுக்கு உதவி செய்யும் திட்டமான கிசான் சம்மான் திட்டம், அந்த திட்டத்தின் மூலமாக 46,44,000 உழவர்களுக்கு வருடத்திற்கு 6,000 ரூபாய் தருகின்ற திட்டத்தை மோடி அரசு தொடங்கி இருக்கிறது. जल जीवन मिशन के तहत 86 लाख परिवारों को पानी का कनेक्शन आजादी के 75 साल के बाद नरेंद्र मोदी जी ने दिया. குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் 86 லட்சம் மக்களுக்கு வீடுகளுக்கு நேரடியாக குழாயின் மூலம் குடிநீர் தருகின்ற திட்டத்தை நரேந்திர மோடி அவர்கள் செய்திருக்கிறார். 1,85 लाख लोगों को 5 लाख तक का पूरा हेल्थ का खर्चा आयुष्मान भारत के तहत फ्री ऑफ कॉस्ट किया. 1,86 லட்சம் மக்களுக்கு அவர்களுடைய மருத்துவ செலவை இலவசமாக அவர்கள் செய்து கொள்வதற்கு ஏற்ற வகையிலே ஆயுஷ்மான் பாரத் என்கின்ற திட்டத்தை பாரத பிரதமர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். 62 लाख परिवारों को टॉयलेट देने का काम किया. 62 லட்சம் மக்களுக்கு குடும்பங்களுக்கு கழிப்பறை வசதி ஏற்படுத்தி கொடுக்கும் திட்டத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தந்திருக்கிறார். 1,10,00,000 परिवारों को हर व्यक्ति को 5 kg चावल फ्री ऑफ कॉस्ट देने का काम नरेंद्र मोदी सरकार ने किया. 1,10,00,000 மக்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 5 கிலோ அரிசி இலவசமாக வழங்குகின்ற அன்ன யோஜனா திட்டத்தை பாரத பிரதமர் அவர்கள் தந்திருக்கிறார். 15 लाख परिवारों को प्रधानमंत्री आवास योजना का हाउस देने का काम किया. 15 லட்சம் குடும்பங்களுக்கு பிரதம மந்திரியின் வீட்டு வசதி திட்டத்தின் மூலமாக வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றன. और डीबीटी स्कीम से 1.31 लाख करोड़ रुपया गरीबों के बैंक अकाउंट में ट्रांसफर किया. 1,31,00,000 மக்களுக்கு இந்த ஜன்தன் ஸ்கீம் மூலமாக பணம் செலுத்தப்பட்டிருக்கிறது. मित्रों, मैं आज स्टालिन जी को कहने आया हूं. स्टालिन जी, मैंने एनडीए सरकार ने ये 9 साल में क्या किया, इसका हिसाब तमिलनाडु की 8.5 करोड़ की 8.5 करोड़ जनता को दिया है. आप यूपीए सरकार ने 10 साल में क्या किया था, इसका हिसाब तमिल जनता को दीजिए. நான் இன்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் ஒரே ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். 9 ஆண்டுகளில் என்டிஏ அரசாங்கம் என்னென்ன திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தது, எத்தனை தொகை ஒதுக்கப்பட்டது என்பதற்கான கணக்கு வழக்கினை நான் இங்கே இந்த தமிழக மக்களுக்கு தந்திருக்கிறேன். உங்களுடைய பழைய என்டிஏ அரசாங்கம் என்ன செய்தது என்பதை நீங்கள் சொல்லுங்கள். मित्रों, अंत में मैं इतना ही कहना चाहता हूं. एन मन एन मक्कल यात्रा हमारे नेता प्रदेश अध्यक्ष के नेतृत्व में, अन्नामलाई के नेतृत्व में तमिल संस्कृति, तमिल गौरव का पुनः जागरण तो करेगी, परंतु साथ में तमिलनाडु और 24 में मोदी जी के नेतृत्व में दिल्ली में भी फिर से एक बार एनडीए सरकार बनाएगी. இந்த என் மண் என் மக்கள் நடைப்பயணத்தை பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ் மாநில தலைவர் திரு கே அண்ணாமலை அவர்கள் தொடங்கி இன்னும் 168 நாட்களில் முடிக்கவிருக்கிறார். இதை முடிக்கும் போது 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பிரதமர் ஆவார். தமிழகத்திலும் மாற்றம் நடக்கும். मित्रों, अंत में तमिलनाडु की जनता को मैं करबद्ध निवेदन करता हूं, रिक्वेस्ट करता हूं कि आने वाले 24 के चुनाव में मोदी जी के नेतृत्व में हमारे सारे एनडीए के साथियों को वोट देकर
सबसे ज्यादा सांसद तमिलनाडु से दिल्ली में भेजिए। நான் இங்கே கூடியிருக்கின்ற அனைத்து மக்களிடத்திலும் இருகரம் கூப்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சிக்கும் மேடையிலே இருக்கின்ற எங்களுடைய கூட்டணி கட்சிகள் அனைத்திற்கும் வாக்களித்து அதிக அளவில் தமிழ்நாட்டிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை நீங்கள் டெல்லிக்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். मेरे साथ दोनों हाथ उठाइए, उठाइए दोनों हाथ। இரு கைகளை உயர்த்தி சொல்லுங்கள். मोदी जी को पीएम बनाने के संकल्प की मुट्ठी भींचिए। மோடி அவர்களை பிரதமராக்குகின்ற அந்த இலட்சியத்தை நினைத்து கையை முறுக்குங்கள். और प्रचंड आवाज से बोलिए, भारत माता की, भारत माता की, वंदे वंदे वंदे